வணக்கம். பாரதியாருடைய கவிதைகள்லேயே எனக்கு மிகவும் பிடித்த கவிதை, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு முடியக்கூடிய அந்த கவிதை. யார்கிட்டையாவது தோற்று போய் மறுபடியும் ஜெயிச்சு காட்டினோன்னா அவங்கக்கிட்ட சவால் விடுற மாதிரி இந்த வாக்கியத்தை நம்ம பலமுறை பயன்படுத்தியிருப்போம். இப்போ கொஞ்சம் அப்கிரேட் ஆகி ஸ்டேட்டஸாக கூட வைக்க ஆரம்பிச்சிட்டோம். பாரதியார் கூட இந்த வரிகளை சவாலாக தான் சொல்லியிருக்காரு. ஆனால் யார்கிட்ட சவால் விட்டார் தெரியுமா? கடவுள்கிட்ட. என்ன சொல்லி சவால் விட்டார் தெரியுமா? தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சவால் விடுறாரு. அதாவது உணவுக்காக உயிர் வாழ்கிறதுக்காக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு கூட இருக்கிறவங்க கூட கதைகள் பேசி நேரத்தை கடத்தி துன்பங்களால் மனவேதனைகளுக்கு ஆளாகி கூட இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது தொல்லைகள் கொடுத்து நோய் நொடி வந்து வயதாகி ஒரு நாள் செத்து போகக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன்னு என்ன நினச்சிட்டியா? 100 வயசு எதுவுமே செய்யாமல் வெட்டியாக நேரத்தை கடத்தி வாழ்ந்து சாகக்கூடிய ஒரு சாமானியன்னு என்ன நினச்சிட்டியா? 40 வருஷமே ஆனாலும் எதையாவது சாதிச்சுட்டு தான் சாவேன் அப்படின்னு கடவுளை பார்த்து சவால் விட்டார் நம்ம பாரதியார். சொன்னது மட்டும் இல்லாமல் அவருடைய பிறப்பும் இறப்பும் சாதாரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் வாழ்ந்த அந்த குறுகிய காலத்திலேயே ஒரு வரலாறு படைச்சிட்டு போனார். இந்த கவிதையை வாசிக்கும் போதெல்லாம் நமக்கும் ஒரு உத்வேகம் பிறக்கும். எதையாவது சாதிக்காமல் நம்ம சாகக்கூடாது அப்படிங்கிற உறுதியான எண்ணம் வரும். அடுத்த முறை யார்கிட்டையாவது சவால் விட்டு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு முன்னே அப்படி நம்ம என்னதான் சாதிச்சிட்டோன்னு கொஞ்சமாவது சிந்திச்சு பார்ப்போமா?